யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். 5வது காரியம், மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு மனிதன் அவன் இயேசுவின் மெய்யான சீஷனாயிருப்பான். இயேசுவின் மெய்யான சீஷன் யார்? நல்லா கவனிங்க. இயேசுவின் மெய்யான சீஷன் யார் என்கிறத குறித்த தெளிவான படத்தை நம்முடைய கரங்களில் உள்ள இந்த வேதம் நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த வேதம் நமக்கு மிக தெளிவாய் காட்டுகிறது. அதன்படி வாழ்ந்து இயேசுவை தீவிரமாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாக இருப்பீர்கள். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். கனி கொடுக்கிற வாழ்க்கைங்கிறது பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஸோ பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? பிதா பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு வாழ்க்கை. God is proud. God is proud of my life. என் வாழ்க்கையை குறித்து அவர் பெருமைப்படுற ஒரு வாழ்க்கை. அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்ங்கிறத கேட்டு பார்ப்போம். வேதத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, அவர் நாட்டின திராட்சை தோட்டம் அவருக்கு கசப்பான கனிகளை தந்தது. ஸோ கசப்பான கனிகளை தந்த திராட்சை தோட்டம். 2வது, அவருடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றின அத்திமரம், கனிகளை தராமல் அவருடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றின அத்திமரம். 3வது, இலைகள் மாத்திரமுள்ள கனிகள் இல்லாத ஒரு அத்திமரம். இந்த 3மே ஆண்டவர் கனிகளை எதிர்பார்த்தார். திராட்சை தோட்டத்தை நட்டி அதில் கனிகளை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் கிடைச்சது ஏமாற்றம், கசப்பான கனிகளை தந்தது. அத்திமரத்தை திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்டி கனிகளை எதிர்பார்த்தார், ஏமாற்றம் தான் கிடைச்சது. 3வது, இலைகள் நிறைய இருந்தது, பார்க்குறதுக்கு கனி தர்ற ஒரு மரம் போல காணப்பட்டது, ஆனால் அதுவும் ஏமாற்றினது. ஸோ கசப்பான கனிகளை தர்றோமா? எதிர்பார்ப்புகளை ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? அல்லது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை? வெளியே பார்க்க நல்லா இருக்குது, இலைகள் இருக்குது, பக்திக்குரிய கிரியைகள் இருக்குது, காணிக்கைக்கு பஞ்சம் இல்லை, வாழ்க்கையில் எல்லாம் நல்லா வெளியே பார்க்க ஜப கூட்டங்களுக்கு குறைவில்லை, ஊழியங்களுக்கு குறைவில்லை, ஆனால் உள்ள ஸோ எதுவும் கனி தர்ற வாழ்க்கைக்கு சப்ஸ்டிடியூட் ஆகாது. இலைகள் நிறைய இருக்கலாம், மாற்றுக்காரியம் ஆகாது. பக்திக்குரிய கிரியைகள் கனி கொடுக்கிற ஜீவியத்துக்கு மாற்றுக்காரியமாகாது. இன்றைக்கி இந்த 3 வகையான கூட்டத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? கசப்பான கனிகளை தர்ற கூட்டமாக இருக்கேனா? அல்லது எதிர்பார்ப்பை ஏமாற்றுகிற ஒரு மரத்தை போல காணப்படுறேனா? மாய்மால வாழ்க்கை உடைய ஒரு மரத்தை போல காணப்படுறேனா? அல்லது மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக நான் காணப்படுறேனா? மிகுந்த கனிகளை கொடுக்குற திராட்சை செடியாக காணப்படுறேனா? எனக்கு அருமையானவர்களே, இருக்கிற வாழ்க்கையில் திருப்திப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் இருந்ததுன்னா இன்னும் அதிக பரிசுத்தமாகும். நீதி செய்கிறியா? இன்னும் அதிகமாக நீதி செய். அதே போல தான் கனி கொடுக்குறியா? இன்னும் அதிகமாக கனி கொடு. மிகுந்த கனிகளை கொடுக்குறவங்களாக மாறுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ மிகுந்த கனிகளை பவுல் சபைகளுக்காக ஜெபிக்கும்போது அதை தான் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியினால் நிறைந்தவர்களாகி, அந்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 9, 10 வசனங்களை வேகமாக வாசிப்போம். பிலிப்பியர் 1, 9வது வசனம், 10வது வசனம், இல்லை 10வது வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருவோம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி. தேவனுக்கு, இங்கேயும் பவுல் ஜெபிக்கிறார் பாருங்க, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, கனி நிறைந்த வாழ்க்கை தேவனுக்கு மகிமையையும் துதியையும் உண்டாக செய்கிறது. சபைக்காக பவுல் ஜெபிக்கிறார். நான் இன்னைக்கு இதை சொன்னாலும் நீங்கள் இதை கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போவீங்க. இதை ஜெப குறிப்பாக நம்ம மாற்றவே மாட்டோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள குடும்பங்கள் உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகும்படி உம்மால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்த குடும்பங்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது நம்முடைய ஜெபமாக மாறணும். ஆங்கில வேதாகமத்தில் அழகாக இருக்குது, God will be proud of
a life that God will be proud of. ஆண்டவர் பார்த்து பெருமைப்படுகிற ஒரு வாழ்க்கை என் ஜனத்திட்ட சபைட்ட காணப்படணுமே. இதுதான் ஊழியனுடைய ஜெபம், அங்கலாய்ப்பு. கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜெபிக்கிறார் பாருங்க. இது அறிவுரை கிடையாது, ஊழியனுடைய ஜெபம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை கொடுக்கணும்னு சபைக்காக ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். என் வாழ்க்கையில அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் பெருகி இருக்குதா? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படுதா? மிகுந்த கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும், அதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 5வது வசனத்தை பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம எதையும் செய்ய முடியாது. ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னா, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த அவருடைய நீதியினால் உண்டாகிற கனிகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகணும்னா, இயேசுவோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி ஒரு செடியோடு கூட ஒரு கொடி இணைந்திருந்து கனி கொடுக்கிறது போல இயேசுவோடு இருக்கிற அந்த உறவு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. கனி கொடுப்பதின் மூலம் நீங்கள் யார் என்று அறியப்படுவீர்கள்? சீஷர்கள். 15வது அதிகாரம் வாசிச்சோம்ல, 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 15:8. எல்லாம் சத்தமா வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய். 2 காரியங்கள் இந்த காலைவேளையில உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சொல்லியிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் ஆண்டவருடைய மெய்யான சீஷன். பிதா மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறவன் இயேசுவின் சீஷன். 2ம் என் வாழ்க்கையில் இருக்குதான்ங்கிறத கேட்டு பார்ப்போம். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் இந்த உலகம் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும். சபைக்குள்ள அன்பு காணப்படணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பு காணப்படணும். அந்த 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அது என் வாழ்க்கையில் பெருகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.